ரைட். இப்ப நாங்க வணக்கம். முதல்ல நாங்க செய்த கூகுள் அக்கவுண்ட், அதாவது ஜிமெயில் அக்கவுண்ட் உள்ளுக்கு எப்படி கூகுள் கான்டாக்ட்ஸ் கிரியேட் பண்ணி கொள்றதுங்கிறது தான் இந்த வீடியோ மூலமாக நாம் பார்க்க போவது. ஸோ அதற்கு முதலாவதாக உங்களுடைய ஜிமெயில் அக்கவுண்டை ஓபன் செய்து கொள்ளவும். அதற்கு நான் என்னுடைய ஜிமெயில் அக்கவுண்ட்டுக்கு செல்கிறேன். ஸோ இது என்னுடைய ஜிமெயில் அக்கவுண்ட். ஸோ ஜிமெயில் அக்கவுண்ட் இங்கு கூகுள் ஆப்ஸ், இந்த கூகுள் ஆப்ஸ் கீழே காணப்படுகின்றது கான்டாக்ட்ஸ் என. இந்த கான்டாக்ட்ஸினுள் நான் 3 கான்டாக்ட்ஸ்களை உருவாக்கிக் கொள்கிறேன். முதலாவதாக எத்தனை வேண்டுமென்றாலும் உருவாக்கிக் கொள்ளலாம். உங்களுக்கு தேவையான எத்தனை கான்டாக்ட்களை வேண்டுமானாலும் உருவாக்கிக் கொள்ளலாம். நம்பர் 1, முதலாவது ஃபர்ஸ்ட் நேம் கிருஷ்ணசாமி, surname Kandiran, company social aid foundation, NASA. Phone number 077585858 and work number 055523121 and home number 0552235. The email kkandidan@gmail.com. என்னுடைய லேபிள் ஹோம். ஸோ இது போதுமாக இருந்தால் இந்த தகவல்கள் இதோட நாங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி மேலதிகமாக இந்த தகவல்கள் ஏதாவது தேவையாக இருந்தால் அதுகளை கொடுக்கலாம். அதில் 3 சொல்லி கொடுத்துட்டு மிக முக்கியமான விஷயம், இது ரொம்ப உங்க ஸ்கூலுக்கு இருக்கும். ஸோ இது நான் கிரியேட் பண்றேன். நான் இதுல உங்க ஸ்கூல் பேர் எனக்கு தெரியாது. ஸோ நான் இதுல பொதுவா நான் ஸ்கூல்னு சொல்லி போட்டு வர்றேன். நீங்க உங்களோட ஸ்கூல பேரை போட்டு உங்களோட ஸ்டாஃப் எல்லாருடையும் பேரை இதுல நீங்க போடலாம். அப்படி ஒரு டீச்சர் கிரியேட் பண்ற நேரம் அந்த டீச்சர் கிரேட் 6 பிள்ளைகளை எல்லாருக்கும் கிரியேட் பண்ணணுமா இருந்தா ஒவ்வொரு கிரேட் 6 பிள்ளைகளுக்கும் பொதுவா லேபிள் வந்து கிரேட் 6ன்னு சொல்லி கிரியேட் பண்ணுங்க. அந்த கிரேட் 6ங்கிற லேபிள் உள்ளுக்கு கிரேட் 6ல படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குமான இமெயில் அக்கௌண்ட்ஸ் இது உள்ளுக்கு சேவ் பண்ண விட்டீங்கன்னு சொன்னா இதனுடைய பயன்பாட்டை இன்னும் சற்று நேரத்தில் நாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ பாத்தீங்கன்னா லேபிள் வந்து ஸ்கூல்னு சொல்லி காட்டுது. நான் இன்னொரு லேபிள் கிரியேட் பண்றேன். அது ஓகே ஃபைன். எடிட் பண்ண தேவை நான் கட் பண்றேன். திருப்பி இப்போ ஒரு கான்டாக்ட் தான் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து இன்னொரு கான்டாக்ட் நான் கிரியேட் பண்றேன். நான் உதாரணமா ஜெனரல் கான்டாக்ட் நினசல பதில்னு போடுறேன். உதாரணமா உங்க ஸ்கூல்ல ஜெனரல் கான்டாக்ட் இருக்கும் கட்டாயம் உங்க ஸ்கூலுக்கு. The company name, social aid foundation
ஸோ ஒரே கம்பெனினால தான் நான் ஒன்றா போடுறோம். கம்பெனி வித்தியாசமா தான் கம்பெனி வித்தியாசமா போடலாம். அநேகம் எல்லாருக்குமே ஒரே ஸ்கூலாக தான் இருக்கும். ஸோ அதனால ஸ்கூல் போடலாம், இல்லாட்டி கம்பெனி போடாமையும் இல்லை கோர்ஸும் பண்ணலாம். அதுக்கடுத்தது ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா 0552223 சரி 3121 அதை மட்டும் கொடுப்பேன். இது நான் சொல்றேன், இது ஒர்க் ஃபோன் சொல்லி மற்ற ஒன்றுமே எனக்கு தேவையில்லை, இமெயில் மட்டும் தான் எனக்கு தேவை. ஸோ info.saidf@gmail.com சொல்லி நான் கொடுத்து விடுறேன். கொடுத்துட்டு இங்க பாத்தீங்கன்னா இங்க வேற ஒரு லேபிள் நான் கிளிக் பண்ணலாம். இங்க நான் மோக்கு போறேன். மோக்கு போனோன்னு இந்த லேபிள்ல இந்த ஏற்கனவே ஸ்கூல் சொல்லியிருக்கு. ஸோ ஸ்கூல்ல நான் செலக்ட் பண்றேன். ஓகே பண்றேன். நான் இதை சேவ் பண்றேன். இதில் பார்த்தீங்கன்னா மிக சிம்பிளான வேலை. இங்க கண்டாக்ட்ஸ்ல மொத்தமா 2 கண்டாக்ட்ஸ் இருக்கிறத காட்டுது. அதுலயும் எங்களுக்கு தெரியும் ஸ்கூலுங்க லேபிளுக்கு எத்தனை இருக்கு, 2 இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல் இல்லாம உதாரணமா பிரின்சிபல் கிட்ட ஸ்டாஃப்னு ஒரு லேபிள், அதுக்கு அடுத்தது ஏ லெவல், அதுலயும் உதாரணமா ஏ லெவல் கிரேட் 12, ஏ லெவல் கிரேட் 13, ஓ லெவல் கிரேட் 11, ஓ லெவல் கிரேட் 10, ஓ லெவல் கிரேட் 9, அதுக்கு அடுத்தது கிரேட் 8, கிரேட் 7, கிரேட் 6, அதுக்கடுத்து கிரேட் 5, இந்த மாதிரி ஃபுல்லா அவ்வளவு இருக்குமா இருந்தா இது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் வேலை செய்யறதுக்கு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கிளாஸ் டீச்சர்ஸுக்கும் இல்லாட்டி உங்க சப்ஜெக்ட் டீச்சர்ஸும் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டீங்கனால இது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இதுதான் கான்டெக்ஸ்ட் கிரியேட் பண்ற மெத்தட். ஸோ நான் நினைக்கிறேன் இது தெளிவா விளங்கிச்சுன்னு சொல்லி. ஸோ தேங்க்யூ வெரி மச். இந்த வீடியோட நீங்க வேண்டியதுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கீழே கமெண்ட்ஸ்ல நீங்க போட்டீங்கன்னு சொன்னா நாங்க மிச்சத்தை பார்க்கலாம். ஸோ இதை எப்படி நாங்க என்னத்துக்காக நாங்க அதை பயன்படுத்துறோம்னு சொன்னா நாங்க எங்க ஒர்க் ஷாப்ல நாங்க அதை பார்க்கலாம் என்னத்துக்காக நாங்க இந்த கான்டெக்ட்ஸை பயன்படுத்துறோம். தேங்க்யூ வெரி மச்.